இங்க ஒருத்தவன் எப்போதும் போல தண்ணி குடிச்சிட்டு அவனோட கிளாஸை வந்து ஒரு பேப்பர் மேல வைக்கிறான். ஆனா எப்போதும் பேப்பர் மேல இருக்க கிளாஸ் வந்து இன்னைக்கு பேப்பருக்கு உள்ள போயிருச்சு. அதனால சந்தேகப்பட்டவன் அந்த பேப்பருக்குள்ள கையை விட்டு எடுத்து பார்க்கறான். அப்பதான் தெரியுது அவன் போட்ட கிளாஸ் உள்ளதான் இருக்கு. மறுபடியும் பாத்தீங்கன்னா பேப்பருக்குள்ள கையை விட்டு பார்க்கறான். கை உள்ள போயிட்டு வருது. சரி, இதை வேற எதுக்காச்சும் ட்ரை பண்ணலான்னு ஒரு வெட்டிங் மிஷின்ல வச்சு ட்ரை பண்ணி பார்க்கறான். வெட்டிங் மிஷின்ல இருக்க சாக்லேட்டை வெளியில ஈஸியா எடுக்க முடியுது. உடனே அவன் அந்த சாக்லேட்டை சாப்பிட்டுக்கிட்டே ஒரு ஐடியா யோசிக்கிறான். அவனோட பாஸோட ரூமுக்குள்ள போய் அங்க இருக்க பணத்தெல்லாம் திருடலான்னு சொல்லிட்டு அவனோட பாஸோட ரூமை ஓபன் பண்றான். ஓபன் பண்ணவன் அங்க இருக்க லாக்கர்ல ஒரு டேப் வச்சு அந்த பேப்பரை ஒட்டிட்டு உள்ள இருக்க பணத்தெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல நிறைய பணத்தை எடுத்தவன் இதுக்கு மேல உள்ள என்னதான் இருக்கு, நான் அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு உள்ள பூந்துடுறான். உள்ள போகும்போது தான் தெரியுது அந்த டேப் அந்த பேப்பர் கீழே விழுந்துருது. உடனே அவன் உள்ள மாட்டிக்கிட்டு தட்ட ஆரம்பிக்கிறான். திறக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்பதான் தெரியுது இது வேற ஒண்ணும் இல்ல, டேப் கம்பெனிக்காரன் டேப் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அவனோட கம்பெனிக்கு அவன் கொடுத்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்.